ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பர்ஃபெக்ட் வேர்ல்ட் 332வது எபிசோட தான் தமிழில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ ரெகுலராக வரும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். போன எபிசோடில் வந்து இந்த நரகத்தில் இருக்கிற இந்த கோஸ்டோட ட்ரையல் வந்து நீ வந்து அதுலேருந்து தப்பிச்சிருவியா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி ஒருத்தன் வந்து கேட்குறான். இந்த கோஸ்ட் ஹெவன்லி ரிச்சுவலை வந்து நான் கண்டிப்பாக முடிச்சது ஆகுவேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான், இந்த வெளியாட்களோட ஆர்மி வந்து நம்ம உலகத்துக்குள்ளே வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லி. அங்கேருந்து ஒரு கோஸ்ட் மாதிரி ஒரு எலும்பு கூடில் ஒரு ஒரு பொண்ணு வந்து வெளியே வரா. நீங்கள் எல்லாருமே வந்து ரொம்பவே வந்து வீக்காக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவன் வந்து சொல்லிட்டு இருக்கான். அந்த எலும்பு கூட இருக்கிற அந்த கையும் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் ஆகுது. அவளும் வந்து அவளோட பாடியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உருவாக்கிட்டு இருக்கா. அந்த ஸ்மோக் மாதிரி இருக்கிற உருவம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உருவாகிட்டு இருக்கு. என்னோட உண்மையான முகத்தை வந்து நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அவளும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அவன் பாடி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரீஜெனரேஷன் ஆகிற மாதிரியே வந்து ஃபுல்லாக வந்து உருவாகி இப்போ முடியுது. இதை பார்த்தோன்னே அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து யார் இவன், எதுக்காக இங்கே வந்திருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து நினைக்கிறாங்க. இங்கே வெளியாட்களுக்கு வந்து அனுமதியே கிடையாது, ஆனால் எதுக்காக வந்து இங்கே வந்திருக்காங்கன்னு. அப்போ அங்கே இருக்கிற ஒரு பொண்ணு வந்து, எதுக்காக என்னோட முன்னோர்களோட உடம்ப வந்து நீ எடுத்து வச்சிருக்க, அதை ஒழுங்காக திரும்பி கொடு சொல்லி வந்து அட்டாக் பண்ணுறான். அவள் எதுக்கு ரொம்ப அவசரப்படுற, நான் இப்போதைக்கு தான் கொஞ்சம் பாரோ பண்ணி வச்சுருக்கேன் இந்த உடம்பு. என்னோடய பாடி கிடச்சதுக்கப்புறம் வந்து நான் திரும்ப வந்து அதை உங்ககிட்டயே வந்து ஒப்படைச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே இருக்க அந்த எல்டர் வந்து சொல்கிறாங்க, நீங்கள் எந்த விதமான பிளானும் இல்லாமல் இந்த உலகத்துக்குள்ளே வந்து வந்திருக்க மாட்டீங்க, எதுக்காக வந்து வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எந்த விதமான பிளானும் கிடையாது. நான் வந்து இங்கே இந்த உலகத்தில் வந்து நிறைய விதமான ஜீனியஸ் வந்து இருக்காங்க. இங்கே வந்து ஒரு பேரியர், பவர்ஃபுல்லான பேரியர் வந்து இருக்குது. இந்த பேரியரை வந்து ஜீனியஸால் மட்டும்தான் வந்து பிரேக் பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் இதனால் வந்து உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குது. நம்ம 2 உலகத்துக்கு கூட வந்து ஒரு போட்டி மாதிரி வச்சுக்கலாம். அதில் ஜெயிக்கிறவங்களுக்கு தான் அந்த அந்த எல்லாமே அப்படின்னு சொல்லி. சரி, ஓகே அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க பசங்க எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம வந்து போட்டி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி. யார்கிட்ட ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணலான்னு. அப்போ தான் வந்து அவன் நிறைய பேர்த்த வெளியே கொண்டு வரான். இங்கே இருக்கிற பாதி பேர்த்தோட முன்னோர்களோட உடம்பு வந்து அவன் வந்து அங்கே வச்சுருக்கான். இங்கே இருக்கிறத பார்த்தோன்னே அங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவே வந்து டென்ஷன் ஆயிடுது. எவ்வளோ தைரியம் தான் என்னோட முன்னோர்களோட உடம்புங்க எல்லாத்தையும் வந்து நீங்கள் வச்சுருப்பீங்க அப்படின்னு சொல்லி. இதுவா இவங்க என்னை அட்டாக் பண்ணுறதுக்காக வந்தாங்க, அந்த சேம்பர்லேருந்து நான் இவங்கள வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து நினைக்கிறான். அந்த டார்க் லேண்டில் வந்து எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஒரு டைம் வந்து போய் அங்கே மாட்டி இருக்கும் போது அங்கே எவ்வளோ விதமான டார்க் எனர்ஜி வந்து நம்ம ஹீரோவையும் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருந்தது. என்னோடய வேர்ல்டை வந்து நான் ரிட்டன் வந்து உருவாக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அவன் வந்து சொல்லிட்டு இருக்கான். அதனால வந்து இந்த பேட்டில் வந்து ரொம்ப வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். நம்ம 2 பேத்துக்குமே வந்து அது பெனிஃபிட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து என்னோடய முன்னோர்களை வந்து நாங்கள் காப்பாற்றியே ஆகணும். அவங்க பாடியை வந்து நம்ம ரிட்டன் வந்து கொண்டே வந்து ஆகணும். அந்த வெளியாட்களுக்கு வந்து அதை கொடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, நம்ம அதை வந்து தடுத்து நிறுத்தி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பின்னாடி ஒருத்தர் வந்து கத்துறான். எவ்வளோ தைரியம் இருந்தால் எந்த ரீசனும் இல்லாமல் என்னோடய முன்னோர்கள் பாடியை வந்து நீ எடுத்திருப்பேன், அதுக்காக வந்து நான் உன்னை பழி வாங்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எல்லோரும் திரும்பி பார்க்குறாங்க. சரி, ஓகே, நம்மளும் வந்து போட்டிக்கு ரெடி ஆகலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஸ்க்ரோலை யூஸ் பண்ணி அந்த உலகத்தை வந்து உருவாக்குறதுக்காக இந்த இதுலேருந்து நிறைய விதமான எனர்ஜியில் வந்து அனுப்பிட்டுருக்காங்க. இது மூலமாக வந்து அந்த உலகம் வந்து உருவாகலாம். போட்டி நடக்கிறதுக்காக ஒரு இடத்த வந்து இவங்க வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. இதுலேருந்து நிறைய விதமான பறவைகள், ஸ்பிரிச்சுவல் பீஸ்ட் எல்லாமே வந்து போகிற மாதிரி இருக்குது. இவங்க ஆல்ரெடி அந்த பொண்ணு வந்து வேறு ஒரு ஒரு பாக்கெட் வந்து உருவாக்கி வச்சுருக்காங்க. அது கூட இது 2மே வந்து கம்பைன் ஆகி ஒரு ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டையும் வந்து உருவாக்குறாங்க. அந்த 2மே ஓப்பன் ஆகி ஒரு போர்ட்டல் மாதிரி வந்து ஓப்பன் ஆகுது. இதுலேருந்து இந்த போர்ட்டலுக்குள்ளே தானே வந்து நம்ம போய் ஆகணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. எல்லோரும் உள்ளே போங்க, நம்ம இந்த வெளியாட்களை வந்து அலோவ் பண்ணவே கூடாது, நம்மளை வந்து தோக்கடிக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லி எல்லோரும் வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டு நாங்கள் இருக்கிற எல்லாருமே ஒவ்வொருத்தரும் வந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே வந்து போர்ட்டலுக்குள்ளே போக ஆரம்பிக்கிறாங்க. லாஸ்ட்டாக வந்து நம்ம ஹீரோவும் இன்னொருத்தையும் வந்து இருக்கா. இதை வந்து வியர் பண்ணிக்கோ, அந்த வாங் ஃபேமிலி வந்து சேர்ந்தவங்க தான் வந்து இதை வியர் பண்ணிக்கோ, இது மூலமாக வந்து நம்ம எங்கே இருக்கோன்னு சொல்லி ட்ராக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகேன்னு சொல்லி நம்ம ஹீரோவும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்படியே வந்து இவங்க உருவாக்குன அந்த போட்டி இருக்கிற நடத்துகிற இடத்துல வந்து காமிக்கிறாங்க. அங்கே ஒருத்தர் வந்து நடந்து போயிட்டுருக்கான். இங்கே எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் நினச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து இவனை யாரும் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது. யார் அதை என்ன ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவன் பார்க்குறான். அப்போ திடீர்னு ஒருத்தி வந்து அவ்வளோ பவரை யூஸ் பண்ணி வந்து ஒரு பெரிய ஸ்பிரிச்சுவல் பீஸ்ட்டை தான் வந்து அந்த இடத்துல வந்து சமன் பண்ணிட்டு அதுலேருந்து ஒரு டைகர் மாதிரி ஒரு 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 பீஸ்ட் வந்து வெளியே வந்து அட்டாக் பண்ணுறதுக்காக வந்துருக்கு. உங்ககிட்ட எந்த விதமான பீஸ்ட்டும் கிடையாது, ஏன் நீ ஒரு எம்டி செல் மாதிரி வந்து நீ நின்றுட்டுருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேருந்து நிறைய விதமான பீஸ்ட் வந்து அட்டாக் பண்ண போகுது. நீ வெறும் ஹியூமன் தான்,
உன்னாலேலாம் வந்து என்னை தோற்கடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே இவனும் வந்து அவனோட பவர்ஸை யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். இன்னொரு இடத்துல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் சீனில் பேசின அந்த பொண்ணு கூட வந்து ஃபைட் பண்ணுறதுக்காக டெவில்னு ஒருத்தன் வந்து நின்றுட்டுருக்கான். அவன் வந்து அவன்கிட்ட ஒரு சர்பெண்ட் மாதிரி ஒரு பீஸ்ட் வந்து இருக்குது. அது மூலமாக அட்டாக் பண்ணுறதுக்காக வந்து ரெடி ஆகிட்டு இருக்கான். நீ என்கிட்ட வந்து ஒரு ஸ்லேவை வந்து இரு, எனக்காக வந்து நீ சேவ் பண்ணு அப்படின்னு சொல்லி அவன் வந்து அவன் கிட்ட இருக்கிற அந்த பீஸ்ட்டை யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்ணுறதுக்காக அனுப்புகிறான். எவ்வளோ தைரியம் தான் இப்படி பேசுவ? என்னோட பார்வையில் நீ எல்லாம் ஒரு மார்டல் மட்டும்தான். அதனால வந்து உன்னாலலாம் வந்து எனக்கு எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவன் வந்து அவன் பவரை யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். இன்னொரு இடத்துல வந்து இந்த கேம்லிங் வந்து ரொம்பவே வந்து நல்லா இருக்கு. டெவில் வந்து ஹை லெவலில் வந்து அடைய போகுது அப்படின்னு சொல்லி ஒருத்தன் வந்து சொல்லிட்டு இருக்கான். அப்போ இவன் நம்ம வாங் ஃபேமிலியை சேர்ந்தவன் வந்து இருக்கான் இங்கே. அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அது தடுக்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். எனக்கு எந்த விதமான பயமும் கிடையாது அப்படின்னு அவன் சொல்கிறான். அடுத்த சீனில் நம்ம ஹீரோவை தான் வந்து காமிக்கிறோம். ஹீரோ அவன் சுற்றி வந்து பார்த்துட்டு இருக்கான். இங்கே ஃபுல்லாகவே வந்து பேரிக் போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி அவன் பார்க்கும்போது யாரோட கை மட்டும்தான் இருக்குது. இங்கே என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லி அவன் மேலே வந்து பறந்து போய் பார்க்குறான். இங்கே எதுவுமே இல்லையே. சரி, ஓகே, நம்ம நம்ம பவர்ஸை யூஸ் பண்ணி வந்து செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ செக் பண்ணி பார்க்கும்போது அங்கே ஒருத்தர் மட்டும்தான் இருக்கான். அவன்கிட்ட போனே அவன் என்னன்னா என் பக்கத்தில் வராது நான் உனக்கு கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ வந்து இங்கே என்னதான் நடக்குது, என்ன ஆச்சு, ஏன் பயப்படுற அப்படின்னு சொல்லி அவன் வந்து கேட்குறான். இங்கே ஒரு பீஸ்ட் இருக்குது, அது நம்மளை அட்டாக் பண்ணிடும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவன் கதையை வந்து அப்பவே முடிச்சிருச்சு. நம்ம ஹீரோ வந்து என் கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது, அதுவும் இல்லாமல் அது ரொம்ப வந்து பவர்ஃபுல்லாக இருக்குது, நான் எப்படி அதை அட்டாக் பண்ண முடியும், என் கண்ணுக்கே தெரியாமல் எப்படி நான் அதை வந்து தடுத்து நிறுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக வந்து அட்டாக் பண்ணலான்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது நம்ம ஹீரோ கரெக்டாக வந்து குமிச்சிட்றான். அதனால அவன் முடி மட்டும் லைட்டாக வந்து கட் ஆயிடுச்சு. அது ரொம்ப வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும் போல இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து பார்க்குறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து அந்த இடத்துல இருந்து ஜம்ப் பண்ணி ஆகணும், அதை நம்மளை அட்டாக் பண்ண வர மாதிரி இருக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த இடத்துல தான் கரெக்டாக வந்து ஜம்ப் பண்ணிட்டான். ஜம்ப் பண்ணிவிட்டு ஏரில் கூட அதை விட கண்டுபிடிக்க முடியல. அது இன்விசிபிளாக வேறு இருக்குது. எப்படி நான் இதை வந்து கண்டுபிடிக்க போகிறேன்? இதை எப்படியாவது வந்து நான் கண்டுபிடிச்சா தான் என்னால் வந்து தப்பிக்க முடியும். இல்லைன்னா வந்து அது என்ன தான் வந்து திரும்ப வந்து அட்டாக் பண்ணிகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அங்கே இடத்துலேருந்து ஒரு இடத்த கூட நிற்காம வந்து திரும்ப வந்து போயிட்டே இருக்கான். அது திரும்ப நான் வந்து ரியாலிட்டியில் வந்து கொண்டு வந்தாகணும், அதாவது ஒரிஜினல் பாடியை வந்து வெளியே தெரிகிற மாதிரி அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து வேகமாக வந்து போய் அந்த பேரியரில் போய் இடிக்கிறான். இதுக்கு வந்து என்னை சாப்பிட்ணுன்னா என்னை வந்து இடிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அது இடிக்கும் போது கரெக்டாக அதோட பாடி வந்து லைட்டாக வந்து தெரியுது. இதனால நம்ம ஹீரோ வந்து அவனோட ஸ்பிரிச்சுவல் பீஸ்ட் அந்த ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணி வந்து நம்ம ஹீரோ வந்து அந்த பீஸ்ட்டை வந்து அட்டாக் பண்ணுறான். இதனால் அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய பிளாஸ்டே வந்து ஏற்படுது. அதுலேருந்து அந்த பீஸ்ட் வந்து எல்லாத்தையும் வந்து உடச்சிக்கிட்டு வெளியே வருது. அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் மறக்காம பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணுன்னா கொஞ்சம் சொல்லுங்கள், நான் இன்னும் நிறைய இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.